friends, welcome to Republic guys. So in this video we will discuss the editorials of 1st July and before going into this video I just want to tell you one thing. The secret of getting ahead is getting started. So in the COVID-19 situation la வீட்ல இருப்பீங்க, நிறைய leisure கிடைக்கும் and procrastinate பண்றதுக்கு நிறைய opportunities இருக்கு. But the thing is like என்னன்னா, if we need to get ahead then we need to start. So early morning காலைல ஏஞ்ச உடனே 15 to 20 minutes குள்ள what I recommend you is like start with the book. You just start with the book and see the day. Definitely you will be productive on a particular date. சரிங்களா? ஆனா ஸ்டார்ட் பண்ணாம you cannot get ahead, right? So start studying and leisure எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். It is we who have to do it for ourselves. அடுத்தவங்க வந்து யாருமே பண்ண போறது இல்ல. Anyway, coming to the first article, that is states holds the key. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அன்லாக் 2.0 பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். அண்ட் இந்த ஆர்டிகலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பேண்டமிக் சிச்சுவேஷன் இஸ் தேர் அண்ட் COVID-19க்காக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங், ட்ரேசிங், குவாரண்டைன் அண்ட் ட்ரீட்டிங் தி பேஷண்ட் வித் தி பப்ளிக் பிஹேவியர், தட் இஸ் asking them to wear mask plus social distancing. So this should be the priority of the government. And in the national lockdown அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல போய் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அண்ட் இப்போ அன்லாக் இருக்கு, அன்லாக் ஆகும்போது இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இது வரையும் எல்லாமே மாஸ் கேதரிங் அலோவ் பண்ணக்கூடாதுன்றாங்க. பிளஸ் ஆடட் டு இட் எமர்ஜென்சி டிராவல்காக கவர்மெண்ட் ஹேஸ் டு பிரிங் இன் குட் சிஸ்டம். அண்ட் அப்ராட்ல இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்கள வந்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரணும். ப்ளஸ் ஆடட் டு இட் ஒர்க் கல்ச்சரை வந்து மாற்றணும். இந்தியாவில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சர் எமர்ஜ் ஆகின்னு இருக்கு. பட் திஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் ஹேஸ் மெனி ஷார்ட் கமிங்ஸ் ஆர் டிஃபிகல்ட்டிஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் வந்து ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸே இல்லை, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸே இல்லை. சரியா? அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் நாட் அன் எசென்ஷியல் ப்ராடக்ட் ஆர் இதை வந்து நான் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறது வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு கன்சிடர். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பேசியிருக்காங்க. விட் இஸ் லைக் ஜென்ரலைஸ்ட் இன் நேச்சர். அண்ட் UPSC ப்ரிலிம்ஸில் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிலிம்ஸ் அண்ட் மீன்ஸில் கேட்குற மாதிரி ஒன்றுமே இல்லை. பட் எஸ், சும்மா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் கண்ட்ரோல் நாட் delete on China apps ban. So friends, I hope everyone must be knowing that 59 apps has been banned by the government of India or by the central government. And in the apps எல்லாருமே பார்த்தீங்கன்னா like somewhere or the other it is associated with Chinese origin. சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி what we'll do is like we'll look at the background. சரிங்களா? ஸோ friends, when it comes to information technology வந்து கர்ப் பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து 4 ஆக்ட்ஸ் இருக்கு. அதாவது கர்ப்னா இட் இஸ் லைக் அதோடைய க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. இட் இஸ் லைக் என்னன்னா, அதோடைய மிஸ்யூஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக. இன் இந்தியா வி ஹாவ் 4 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் செக்ஷன் 144. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், செக்ஷன் 144 ஆஃப் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் allows the authority to block the internet access. சரியா? ஸோ இது இன்டர்நெட் ஷட் டவுனுக்காக எடுத்துட்டு வருவாங்க செக்ஷன் 144. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இன்டர்நெட் ஷட் டவுன்லாம் நடந்தது. இது வந்து எப்படி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 144 மூலியமாக தான் எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட், நீங்க கூட கேட்கலாம், அதாவது என்னன்னா, சரி இப்போ நம்ம சைனீஸ் ஆப்ஸை பேனை பத்தி பார்க்க போறோம் அண்ட் நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. சைனீஸ் பேன், அதாவது சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணது வந்து இட் இஸ் வியா ஐடி ஆக்ட். சரியா? ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் மூலியமாக எடுத்துட்டு வந்தாங்க, செக்ஷன் 144 மூலியமாக எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், திஸ் டாபிக் ஹேஸ் தி பொட்டன்ஷியல் டு பி ஆஸ்க்ட் இன் எஸ்ஏ as well as in like GS பேப்பர். சரிங்களா? இன்டர்னல் செக்யூரிட்டியில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆர் ஈவன் இன் சயின்ஸ் பேப்பர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் கேட்பாங்க UPSC. ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் எடுத்து சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்றது வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க போறதில்ல. ஸோ இதனால உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக தெரியணும். ஸோ இந்த 4 ஆக்ட் தானே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ செக்ஷன் 144 ஐ ஹோப் எவ்ரி ஒன் மஸ்ட் பி நோயிங் அபவுட் இட். ஸோ இட் இஸ் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். ஸோ இது கீழே தான் வந்து பேன்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அதாவது இப்போ செக்ஷன் 144 தான் இம்போஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இன் தி மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட். ஸோ இதில் என்னன்னா, மக்கள் ஒன்னாக சேரக்கூடாது, அதாவது 4-5 பேருக்கு மேலே ஒன்னா சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஒரு பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் நடக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் 144 கீழே தே கேன் பிரிங் இன் பிளாக்கேஜ் ஆஃப் இன்டர்நெட். இது ஒரு பாயிண்ட் புரியுதுங்களா தெளிவாக? சரி, the second one என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is temporary suspension of telecom services rules 2017. சரியா? சோ இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் ஷட் டவுன் எடுத்துட்டு வர்றதுக்காக ஒரு ஆர்டர் ஒன்னு கொடுக்குறாங்க. சோ இது செக்ஷன் 144 வந்து இட் மைட் பி யூஸ்டு ஃபார் எ பர்டிகுலர் ஏரியா சச். சரியா? சோ இப்போதான் வந்து ஸ்டேட்ஸ் வைட் எடுத்துட்டு வந்திருக்காங்க செக்ஷன் 144. ஆனா இன் ஜெனரல் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தெரியுதோ அங்கதான் செக்ஷன் 144 எடுத்துட்டு வருவாங்க.
ஆனா இப்போ ஒரு லார்ஜ் ஏரியால வந்து இன்டர்நெட் ஷட் டவுன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் வந்து இந்த டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் ரூல்ஸ் கீழே எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் இந்த டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் கீழே பாத்தீங்கன்னா இட் இஸ் தி செக்ரட்டரி ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட், அதாவது செக்ரட்டரி ரேங்க் இருக்கிறவங்க, இட் மைட் பி இன் தி சென்டர் ஆர் இட் மைட் பி இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க தான் வந்து ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நெட் ஷட் டவுன். புரியுதுங்களா? சரி, அதே மாதிரி இன் இந்தியா we have something which is called as Indian Telegraph Act of 1885. சரியா? So what is this Indian Telegraph Act of 1885 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see, even this act allows for the central and the state government to prevent transmission of messaging. அதாவது என்னன்னா, இப்போ ஃபேக் மெசேஜஸ் இருக்குது, மாப் லிஞ்சிங்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வைங்களா. இதில் மாப் லிஞ்சிங்க்கு வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனே வந்து ஃபேக் மெசேஜஸ் தான். ஸோ குழந்தைங்க தலையெல்லாம் வெட்டிட்டு இவங்க ட்ரேட் பண்றாங்க, எவனாவது ஒரு போட்டோ எடுத்து போட்டுற வேண்டியது, அவன் மேல காண்டா இருந்தா இவன் தான் வந்து விக்டிம், இவன் தான் வந்து பண்றான் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால மாப் லிஞ்சிங் நடக்குது. ஸோ இன் ஆர்டர் டு பிரிவென்ட் தி சார்ட் ஆஃப் ஃபேக் மெசேஜஸ், இன் ஆர்டர் டு பிரிவென்ட் தி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜிங், இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் ஆஃப் 1885 இஸ் brought into play. சரியா? இதுல வந்து செக்ஷன் 5 subclause 2 இருக்கு. இந்த செக்ஷன் 5 subclause 2 கீழ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் பிரிங் இன் திஸ். அண்ட் இதுல வந்து என்ன சொல்றதுன்னா, there are certain grounds in which it can be invoked. சரியா? சோ இதுல என்னன்னா, பப்ளிக் எமர்ஜென்சி, அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி, அதாவது பப்ளிக் எமர்ஜென்சி, பப்ளிக் சேஃப்டி, அதே மாதிரி சாவர்னிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் தி ஸ்டேட், செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட். சோ இதே தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்லயும் நீங்க பார்க்க போறீங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வெப் கண்டென்ட் பிளாக்கிங் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கான பவர்ஸ் கொடுத்திருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல. புரியுதுங்களா? So friends, இப்போ செக்ஷன் 144 பாத்தீங்கன்னா, it is like a shutdown of internet for a particular area, temporary suspension of telecom services rules ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is for a whole state ன்னு கூட நீங்க எடுத்துட்டு வரலாம், for a larger area அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். passage of misinformation வந்து Indian Telegraph Act of 1885. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல we have செக்ஷன் 69A. சரியா? இந்த 69A கீழ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வெப் கண்டென்ட் வந்து பிளாக் பண்ணலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? வெப் கண்டென்ட் வந்து பிளாக் பண்ணலாம். யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is the central government. சரி, on what grounds அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதே grounds தான். that is sovereignty and integrity of India, defense of India, security of the state, friendly relations with foreign states, public order, preventing incitement to the commission of any cognizable offense relating to above அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இன்சைட்மெண்ட்னா வந்து தூண்டி விடுறது, நீ அவனை போய் அடி அப்படின்ற மாதிரி தூண்டி விடுறது தான் இன்சைட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இன்சைட்மெண்ட்டை வந்து தூண்டுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வெப் கண்டென்ட், தென் அதை வந்து பிளாக் பண்றது. புரியுதுங்களா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக நீங்க ரொம்ப ஓவராக எழுதுறீங்க, இது வந்து என்ன சொல்ற, இது வந்து ஒரு வைலன்ஸை தூண்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் அதை வந்து பிளாக் பண்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ட் இது வெறும் இல்லாம, இப்படி நீங்க பிளாக் பண்றது பெரிய விஷயம் இல்ல, எதுக்கு பிளாக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கூட நீங்க சொல்லணும். தட் இஸ் ஆன் த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் தி சேஃப் கார்ட்ஸ் டு விச் த பிளாக்கிங் ஹஸ் பீன் மேட் ஷால் பி பிரிஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க கொடுக்கணும். அண்ட் இது வெறும் இல்லாம, இந்த மாதிரி ஒரு பிளாக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் இந்த டைரக்ஷனை, தென் he will be punished அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. that is up to 7 years of jail term. சரியா? சோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இது வந்து நியூஸ் பேப்பரை கூட பேன் பண்ண வைக்கலாம். அதாவது அகைன்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கூட இந்த மாதிரி ஆக்டை வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் செக்ஷன் 144, டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் ரூல்ஸ் 2017 அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் 69A. சரிங்களா? சோ இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், இந்த சைனீஸ் ஆப்ஸை வந்து எதுல பிளாக் பண்ணிருப்பாங்க? இட் இஸ் of course under section 69A of the Information Technology Act 2000. சரிங்களா? So 59 widely used apps வந்து பிளாக் பண்ணிருக்காங்க which is linked to the Chinese companies. சரி, எதுக்காக பேன் பண்ணிருக்காங்க சார் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரீசன்ஸ், இதுதான் ரீசன்ஸ். சரி, இப்போ யார் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தட் இஸ் மெய்டி வந்து பேன் பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி த்ரெட் இருக்கு, இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் a threat to the sovereignty and integrity of India அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது sovereignty and integrity of India, defense of India, security of the state, public order, 4 ரீசனுமே சொல்லிட்டாங்க போங்க. சோ இன்சைட்மெண்ட் எடுத்துட்டு வரல, இன்சைட்மெண்ட் என்ற ஒரு டேர்மை சொல்லல, மீதி இது தவிர்த்து sovereignty, integrity, defense, security, public order 4மே சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க ஷேர் பண்ணப்படுது அண்ட் யூசர்ஸ் டேட்டா வந்து ஷேர் பண்ணப்படுது, and that too secretively, and that too to the servers which is located outside India. So அதனால இந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணலாம். So this happens to be a threat on the sovereignty and integrity of India. And இது வரையும் இல்லாம, first of all, it's a threat to sovereignty and integrity of the state of India. Plus added to it, this happens to be a breach of privacy கூட. புரியுதுங்களா? So friends, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? ரைட் டு பிரைவசி happens to be a fundamental right அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சரிங்களா? So எந்த கேஸ்ல சொன்னாங்க, எந்த ஆர்டிகல் கீழே சொன்னாங்க, ப்ளீஸ் ரைட் இட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ். So கேஸ் கூட
நான் சொல்லிடுறேனே, இட் இஸ் புட்டஸ்வாமி கேஸ். பட் அண்டர் வாட் ஆர்டிகல் இட் இஸ் செட் தட் ரைட் டு பிரைவசி ஹேப்பன்ஸ் டு பி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுங்க. சரியா? ஸோ கவர்மெண்ட் வேர் இன் தி ஒப்பீனியன் தட், அதாவது இந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா, திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a breach of privacy or the breach of fundamental rights அப்படின்னு கூட சொல்றாங்க. சரிங்களா? இது வேற எல்லாமே உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட்டி மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேரா ஆஃப் தி ஆர்டிகலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஆர்டிகல்ல இதை வந்து அனலைஸ் பண்றாங்க. அதாவது என்னன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வந்தது வந்து நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா இவ்வளவு ட்ரெச் இருக்கு, பிளஸ் ஆடட் டு இட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரீச் ஆகுது அப்படின்னு சொல்ற பட்சத்தில் வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டை இம்போஸ் பண்ணி பேன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, which happens to be a good thing, we don't deny it. பட் இந்த விஷயத்தை நீங்க தப்பான டைம்ல பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, if this is the reason behind it, இப்போ இதுதான் உண்மையான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா ஆப் கம்பெனிஸ்க்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கலாம். அண்ட் இது வரையும் இல்லாம ஆப் கம்பெனிஸ் கிட்ட நீங்க என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூ ப்ளீஸ் கம்ப்ளை வித் தி லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெஷர் எதுவுமே எடுத்துட்டு வரல, ரேதர் நீங்க அவுட் ரைட்டாக ஆப்ஸை வந்து பேன் பண்ணிருக்கீங்க. ஃபைன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தேர் இஸ் அன் ஆன்கோயிங் டென்ஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ரைட் நவ். அண்ட் இப்போ நீங்க பேன் பண்ணி இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே வந்து சைனாவை லிங்க் பண்ணி இருக்கிற ஆப்ஸ், அதாவது லக்கிலி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் அவுட் ரைட்டா மென்ஷன் பண்ணல, நாங்க சைனாவுக்கு வந்து இது ஒரு த்ரெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியே ஓப்பனாக. ஸோ கவர்மெண்ட் மே நாட் ஹேவ் மென்ஷன்ட் இட் அவுட் ரைட்லி. பட் ஆனா இது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சைனீஸ் ஆப்பை டார்கெட் பண்ணி பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. அண்ட் தட் டூ அட் த டைம் வென் த டென்ஷன்ஸ் ஆர் தேர் இன் தி பார்டர். சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பிரைவசி தான் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அது சைனீஸ் ஆப்ஸ்ல தான் பிரைவசி இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்ல. ஈவன் வித் ரிகார்ட்ஸ் டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வி ஹேவ் பிரைவசி இஷ்யூ. சரிங்களா? பிளஸ் ஃபோர்த் பாயிண்ட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஆப்பை கூட பேன் எப்போ தெரியுமா எடுத்துட்டு வரீங்க? நீங்க ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்கிறாங்க, பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பேன் எடுத்துட்டு வரீங்க. ஸோ இப்போதானா பேன் எடுத்துட்டு வரணும்? நீங்க இப்படி பேன் எடுத்துட்டு வரணும்னா நீங்க ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ திஸ் ஷோஸ் லைக் தேர் இஸ் நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் வித் ரிகார்ட்ஸ் டு ஆப்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? புரியுதா? ஸோ பேன் எடுத்துட்டு வரணும்னா ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வந்துருக்கணும், ஃபர்ஸ்டே பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். செகண்ட், பிரைவசி ரீசன் தான், பிரைவசி தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரைவசியை பேஸ் பண்ணி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் வார்னிங் நீங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் சைனா கூட டென்ஷன்ஸ் வேற. ஸோ சம்வேர் ஆர் தி அதர் இது வந்து சைனீஸ்க்கு வந்து ஒரு பதில் அடி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இப்போ உண்மையாலேயே நீங்க சைனாக்கு பதில் அடி கொடுக்கறதுக்காக தான் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் வில் நாட் இம்பாக்ட் சைனா. ஸோ சைனா வந்து இது பயம் கொடுத்தாது. அண்ட் எஸ்பெஷலி ஆன் தி பார்டர். ஏன்னா பார்டர் இஷ்யூக்கு வந்து வாட் இஸ் தி ரெஸ்பான்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, த ரெஸ்பான்ஸ் விச் இஸ் நீடட் இஸ் டஃப் டிப்ளமேட்டிக் டெசிஷன்ஸ் அண்ட் டஃப் மிலிட்டரி ரெஸ்பான்ஸ் இஸ் ரிக்வயர்ட். ஸோ டிப்ளமேட்டிக் டாக்ஸ் எடுத்துட்டு வரணும் நீங்க, ஹை லெவல் டிப்ளமேட்டிக் டாக்ஸ். அண்ட் இது வரையும் இல்லாம மிலிட்டரியால ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் நீங்க. சரிங்களா? அண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, டிபெண்டன்சி ஆன் சைனா இஸ் இன்எவிட்டபிள். ஸோ வி ஹேவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் சைனா. நீங்க நினைப்பீங்க நம்ம வந்து ட்ரேட் பேன் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், தட் இஸ் லைக் சைனீஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ற கூட்ஸ் ஆர் இன்டர்மீடியேட் கூட்ஸ். ஸோ சம்வேர் ஆர் தி அதர் தே பிளே அ மேஜர் ரோல் இன் ஆர் மேனுஃபேக்சரிங். ஸோ அது வந்து ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஆக இருக்கட்டும், செமி கண்டக்டர்ஸ் ஆக இருக்கட்டும், இல்ல டெலிகாம் செக்டர்ஸ் ஆக இருக்கட்டும், ஸோ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருக்கட்டும். இப்போ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எடுத்துக்கோங்க, ஸ்விக்கி எடுத்துக்கோங்க, பைஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ யூ டேக் வாட் எவர் பிகஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ அமேசான் ஒரு பக்கம் விட்டுருங்களேன், அமேசான் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி, இதை விட்டுருங்க. மற்றது எல்லாத்திலுமே வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லயும். ஜொமேட்டோ ஃபார் தட் மேட்டர், அதே மாதிரி டாக்ஸி சர்வீசஸ் எல்லாத்துலயுமே இருக்கு ஸ்டார்ட் அப்ஸ்ல. அண்ட் ஈவன் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் 5G அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஸோ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் இந்தியா. சரியா? ஸோ இப்போ நீங்க ஒரு சைனாவை வந்து பயமுடுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி நம்ம பேன் எடுத்துட்டு வந்து, தென் இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் தெம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வரையும் இல்லாம இது வேணா ஒரு பொலிட்டிக்கலி ஃபேவரபிளான டெசிஷனாக இருக்கலாம், அதாவது மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கலாம். ஆனா this is not going to impact China அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் யூ. ஸோ இந்த ஆர்டிகல் நேம் வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் கண்ட்ரோல் நாட் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிகல் பேரே இருக்கு. ஸோ இதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் லைக் த ஸ்டாண்ட்ஸ் விச் இஸ் டேக்கன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரேதர் யூபிஎஸ்சிக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, the 4 laws which we saw. ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி உங்க இன்டர்னல் செக்யூரிட்டிலையும் சரி, சயின்ஸ் அண்ட் டெக்லையும் சரி, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா இஷ்யூஸும் ப்ரிவேல் ஆகும். சரியா? ஸோ அது இன்டர்நெட் ஷட் டவுன் ஆக இருக்கட்டும், இல்ல ஒரு பேனாக இருக்கட்டும், அதாவது இந்த மாதிரி ஆப்ஸ் பேனாக இருக்கட்டும், வெப்சைட் பிளாக்கேஜாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் மேல எடுத்துட்டு வந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் இந்த 4 ஆக்டை சுத்தி தான் வரும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் டூ ஹேவ் அ செக் ஆன் இட். ஃபைன். எனிவே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் இன் எண்டிங் ஸ்டாண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் மஸ்ட் ப்ரிவேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்தியா சைனா பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்தியா சைனா இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன
தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைனீஸோட அக்ரெசிவ் பிஹேவியருக்கு ரீசன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வரையும் எல்லாமே இந்தியா வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு வரணும், செகண்ட் பாயிண்ட். பிளஸ் ஆட் டு இட் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கிற டென்ஷன்ஸ் என்னன்னது இது நீங்க எழுதணும், சரியா? அண்ட் வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் which is prevailing between India and China with respect to borders, அதாவது மெக்மோன் லைனா ஜான்சன் லைனா, ஸோ இந்த பார்டர் டிஸ்பியூட்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் யூ ஆர் ரெடி வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா சைனா டிஸ்பியூட்டுங்க, சரியா? ஸோ இந்த பார்டர் டென்ஷன்ஸ், இந்த மெக்மோன் லைன் ஜான்சன் லைன் பற்றிலாம் உங்களுக்கு தெரியலனா நான் இந்தியா சைனாவை பேஸ் பண்ணி இஷ்யூ அனாலிசிஸ் எடுத்திருக்கேன். வாட் இஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் டிஸ்பியூட்டை பேஸ் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோவே கொடுத்துருக்கேன். த லிங்க் ஆஃப் தட் இஸ் given in the description box below. Please do have a check on it, சரிங்களா? அண்ட் சைனீஸோட அக்ரெசிவ் பிஹேவியருக்கு என்ன ரீசன்ஸ் நம்ம இப்போ தான் நேற்று ஒரு 2-3 days முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ ரீஆர்கனைசேஷன் ஃபார் தி ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸோ நம்ம யூடிஸாக மாற்றிருக்கிறோம். அண்ட் இது வரையும் இல்லாமல் அக்ஸை சீன் வந்து நம்ம ரீஜன் சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்கிறோம் ஒரு புது பொலிட்டிக்கல் மேப்பில். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ஆன்டி சைனீஸ் சென்டிமெண்ட், சரியா? அண்ட் சைனா வாண்ட்ஸ் டு பிகம் என் குளோபல் வேர்ல்ட் ரீடர். ஸோ மாவோடைய ஒரு ரைட் palm strategy, அதில் வந்து 5 fingers இருக்கு. அதில் one of the finger is ஜம்மு அண்ட் காஷ்மீர், the other 4 fingers being Bhutan, Sikkim, Nepal and Arunachal Pradesh. So historically they think that Aksai Chin belongs to them. And இது வரையும் இல்லாமல் differences of opinion with respect to the border lines. So ஜான்சன் லைனுக்கும் மெக்மோன் லைனுக்கும் உள்ள differences, சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதுதான் நம்ம இந்த ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்துருக்கிறோம் த்ரூ அவுட் தி டேஸ். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் இதுக்கும் மேலே இந்த ஆர்டிக்கலில் என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற ஆர்டிகல்ல இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, see when it comes to India நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா what we follow is like வாசுதேவ குதும்பகமா. So what is the meaning of வாசுதேவ குதும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, the earth is our only family அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல சொல்லுமா. ஸோ எல்லாருமே ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், சரியா? ஆனா ஆத்தர் அக்கார்டிங் டு ஆத்தர் இது வந்து ராங்னு சொல்றாரு. அப்படி இருந்திருந்ததுன்னா, அதாவது வாசுதேவ குதும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்ததுன்னா நம்ம இந்தியன் ரூலர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்தோனேஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா நேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணியிருக்க கூடாதே. பட் எனிவே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னா வாசுதேவ குதும்பகம்னு எழுதிடுங்க நீங்க உங்க ஆன்சர் ரைட்டிங்ல. ஃபைன், சரி. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்தியன் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதே மாதிரி சைனீஸ் கூட நம்ம எடுத்துட்டு வந்த இந்த டிப்ளமேட்டிக் டைஸோட ரிசல்ட், இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம இப்போ சைனா கூட என்னதான் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, we have agreement on the maintenance of peace and tranquility along the line of actual control. So agreement on the maintenance of peace and tranquility ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி agreement on confidence building measures ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. So agreement on the peace and tranquility அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1993ல எடுத்துட்டு வந்தோம். ஸோ வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்டர் லைன்ஸில் வந்து பீஸ் மெயின்டைன் பண்ணணும், சரியா? ஸோ பார்டர் டிஸ்பியூட் வந்து வில் பி ரிசால்வ் டு பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி கன்சல்டேஷன்ஸ். அண்ட் இது வரையும் எல்லாமே மினிமம் லெவலில் தான் மிலிட்ரி ட்ரூப்ஸ் வச்சிருக்கணும். அண்ட் மிலிட்ரி ஃபோர்ஸஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். அண்ட் இது வரையும் எல்லாமே ஏதாவது ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசி முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி தான் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸும், that is with regards to military. So weaponaries, இந்த மாதிரி weaponaries எல்லாம் place பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு, that is like neither side shall open fire or hazardous chemicals யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி இல்லைனா guns and explosiveலாம் யூஸ் பண்ணக்கூடாது எப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இது எல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா இந்த 2 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது, சரியா? அண்ட் இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மேப்பில் கிளைம் பண்ணுது அக்ஸை சீன் எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையால நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா தான் அதோடைய கண்ட்ரோல் வச்சிருக்கு. அண்ட் சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் கிளைம் பண்ணுது. அண்ட் இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷனலி ரூல்ஸ் அருணாச்சல் பிரதேஷ். சரி, இப்போ டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. 2 நேஷன்ஸுமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் ஹேவ் லாஸ்ட் their life, right? இப்போ what is the way forward அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, war. Whether war is the only solution? No. War அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா both the nation will lose அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அப்போ என்னதான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி we have to bring pressure on China. ஸோ அது டிப்ளமேட்டிக் ப்ரெஷராக இருக்கணும், மிலிட்ரி ப்ரெஷராக இருக்கணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் சைனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் வேர்ல்டு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் மெனி ஷார்ட் கமிங்ஸ், சரியா? தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சவுத் சைனா சி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தைவான், ஹாங்காங். இதை பேஸ் பண்ணி சைனா டூ பிரிங் இன் their own set of policies which is against the international law or norms. So India can take advantage of these அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எஸ், ஆத்தர் இங்க என்ன கிளைம் வர்றாருன்னா, சைனா வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டு, அதனால ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, தென் டெஃபினெட்லி சைனா கூட இது வந்து டென்ஷன்ஸை ஈஸ் டவுன் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணாது. ரேதர் ஒரு ப்ராக்டிக்கலான டிப்ளமசி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், வார் இஸ் நாட் அ சொல்யூஷன்.
ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேம் பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிகலில். நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, சரிங்களா? ஸோ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரியும்னு சொல்ல நம்புறேன். டெய்லி ஒரு ஆர்டிகல் வருதுங்க அதான் இந்த இதை பேஸ் பண்ணி. ஸோ மெயின்ஸ்லாம் நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல் கூட வந்திருக்கு, தட் இஸ் லைக் ரிவைவிங் சார்க் டு டீல் வித் சைனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்டிகலோடைய ஜஸ்ட்டும் நான் இப்போவே சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஜஸ்ட் வெறும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஆர்டிகலை நான் எலாபரேட்டிவாக எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து உங்கள் மெயின் ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் எழுத போகிறதில்ல. ரேதர் நான் ஜஸ்ட் சொன்னேன்னு வைங்களேன், அந்த ஜஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக மைண்டில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு யூ கேன் ரைட் இன் தி ஆன்சர்ஸ். புரியுதுங்களா? ஸோ ரிவைவிங் சார்க் டு டீல் வித் சைனான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, when it comes to South Asia, தென் இந்தியா வந்து டிப்ளமேட்டிக் டைஸ்ல வந்து எங்கேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதாவது சாக் இருக்கு, பிம்ஸ்டிக் இருக்கு, இதெல்லாம் வந்து சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் இருக்கு. இங்க வி கேன் எங்கேஜ் வித் நேஷன்ஸ் லைக் பூட்டான், நேபாள், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான். ஸோ வி கேன் இன்க்ரீஸ் ஆர் டைஸ் வித் தெம், சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில்னால நம்ம இந்த ரீஜன்ஸை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நேபாள் இருக்குன்னா தே ஹவ் மாடிஃபைட் தேர் ஓன் மேப், சரியா? விச் அகைன் happens to be a cause of concern for India. இப்போ சைனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி க்ளோஸ் வித் பாகிஸ்தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். பட் பங்களாதேஷ் அண்ட் அதர் நேஷன்ஸ் லைக் நேபாள், ஸ்ரீலங்கா, இவங்க கூட எல்லாம் நம்மளுக்கு நல்ல டைஸ் இருக்கு. அண்ட் இந்த டைஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இது வந்து மல்டிலேட்டரல் ஃபாரம் மூலியமாக தான் நம்ம எடுத்துட்டு வரணும். தட் இஸ் வியா சார்க் ஆர் பிம்ஸ்டெக் அண்ட் சோ ஆன். ஸோ இதை சொல்றது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, கூட்டத்தை சேர்த்துக்கோங்க ஒன்னா அப்படின்றாங்க. ஏன்னா சைனாக்கு வந்து இது ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கும். சைனா வந்து வேற விதமாக ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா கூட அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஃபைன். எனிவே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் பிசிஆர் டெஸ்டிங் இஸ் a double edged sword அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டபுள் எட்ஜ்டு ஸ்வாட்னா என்ன தெரியுமா? சி, இட் இஸ் அ திங் விச் மைட் ஹெல்ப் யூ, பட் அட் த மீன் டைம் இட் மைட் ஹர்ட் யூ. ஸோ இதுதான் டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். ஸோ இப்போ இந்த பிசிஆர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டி பிசிஆர் டெஸ்ட், இது வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வாட்னு சொல்லிட்டு ஆத்தர் இங்க சொல்றாரு. ஸோ பிஃபோர் மூவிங் இன் டு திஸ் ஆர்டிகல், வாட் வில் see is like we'll see about RT-PCR, சரிங்களா? So you need to know certain basics. So basicsனா, see, you need to know about virus. See friends, நான் ஒரு சிம்பிளான ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்களேன். தென் அதை வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? அப்படி இல்லனா ஒரு வைரஸ்க்குள்ள DNA இருக்குமா, இல்ல எல்லா வைரஸ்க்குள்ள DNA இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், சரியா? So friends, please have a note that ஒரு வைரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்களேன். தென் அதுல வந்து either DNA இருக்கணும், அப்படி இல்லனா RNA இருக்கணும், சரியா? So ரெண்டுமே வந்து ஒரு வைரஸ்க்குள்ள இருக்காது. So either a virus will be of an like DNA virus or either it will be an RNA virus, சரியா? And virus வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்களேன். then we can classify into like animal virus, plant virus, bacteriophage அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். so bacteriophage-னா நம்ம பார்த்திருப்போம். so these are virus which specifically attack bacteria, சரியா? and a virus cannot attack another virus. so this is some basics which you need to know. so இப்போ இந்த COVID-19 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்களேன், அது கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு RNA வைரஸ். இதுல வந்து DNA கிடையாது, இதுல வந்து RNA தான் இருக்கு. சரி, இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சதுங்களா? ரைட், ஃபைன். இப்போ you need to know about like PCR, that is like polymerase chain reaction. இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும், சரியா? so first of all, chain reactionனா என்ன? see, chain reactionனா நீங்க சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன், ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். so chain smoker ன்னுவோம்ல, அதே மாதிரி தான் chain reaction. சரி, polymeraseனா என்னது? see, first of all இது தெரிஞ்சுக்கோங்க. ஜெனரலி ஏதாவது ASE ல முடியுதுன்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வந்து நம்ம என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரியா? அண்ட் ஃபார் எனி கெமிக்கல் ரியாக்ஷன் வி நீட் என்சைம்ஸ். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்னா பயாலஜிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ ஜீரணத்துக்காக கூட நம்மளுக்கு என்சைம்ஸ் தேவை. ஸோ யூ மஸ்ட் பி நோயிங் அபவுட் ப்ரோட்டீஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் இதை பிரேக் டவுன் பண்றதுக்காக ப்ரோட்டீஸ் என்சைம் இஸ் தேர். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக். அதே மாதிரி அமிலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கு. திஸ் ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ். அதே மாதிரி லிப்பேஸ் என்சைம் இருக்கு which is used to like break down fatty acids and glycerol. so இந்த மாதிரி enzymes happens to be an like an important catalyst அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், biological catalyst அப்படின்லாம், சரியா? so இப்போ இந்த polymerase இருக்கு இல்லையா, இந்த polymerase-ம் ஒரு enzyme. fine. so இந்த polymerase என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த polymerase chain reaction, இந்த polymerase enzyme என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, millions and billions of copies of specific DNA வந்து அப்படியே replicate பண்ணும், அதாவது amplify பண்ணும், சரியா? so இப்போ உங்ககிட்ட ஒரு small sample of DNA இருக்குன்னு சொல்லிட்டு வெச்சுக்கோங்களேன். then இந்த polymerase enzyme கிட்ட கொடுத்தீங்கன்னா, இந்த
பாலிமரைஸ் என்சைம் வந்து செயின் ரியாக்ஷன் மூலமாக பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும், அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணும். So that one can study in detail about the particular DNA. புரியுதுங்களா நான் சொல்றது? So இதுதான் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். சரி, now coming to the particular virus and இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, கொரோனா வைரஸ் இது வந்து RNA. So கொரோனா வைரஸ்ல வந்து RNA தான் இருக்கு, DNA கிடையாது. சரியா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், RNA வந்து எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஸோ சி டிஎன்ஏலயே வந்து ரெண்டு விகம் இருக்கு, ஒன்னு வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், இன்னொன்னு வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அண்ட் RNA எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த இமேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு சொல்லி நம்புறேன். இதெல்லாம் சிங்கிள் ஸ்டாண்ட் DNA, டபுள் ஸ்டாண்ட் DNA. ஸோ RNA எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ இந்த RNA வைரஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹியூமன் பாடி இருக்கு, ஒரு ஹெல்தி செல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் அதுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு அந்த செல்லுக்குள்ள போயிட்டு மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் தான் சர்வைவ் ஆகும். அண்ட் வாட் தே டூ இஸ் லைக் while multiplication the virus uses its own genetic code, that is RNA. இந்த RNA genetic code யூஸ் பண்ணி they use to control and reprogram the cell so that the cell also becomes viruses அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? சோ RNA வைரஸ் இருக்குங்க, ஒரு செல் இருக்குங்க, செல்லுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு அதோடைய கண்ட்ரோல் எடுத்துக்கும் so that even the cell can become virus making factories அப்படின்ற மாதிரி. ஃபைன். சோ இப்போ ஒரு பர்சன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு, அதாவது என்னன்னா கொரோனா பாசிட்டிவ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிசிஆர்ல they have to take the samples first. சரியா? ஆனா சாம்பிள்ஸ் எடுக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா RNA வேரியன்ட் தான் இருக்கும். ரீசன் இஸ் லைக் இந்த வைரஸ் வந்து ஒரு RNA வைரஸ். ஆனா பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து எதை ஆம்பிளிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா DNA தான் ஆம்பிளிஃபை பண்ணும், RNA பண்ணாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த RNA இருக்குல்ல, இத ஃபர்ஸ்ட் வந்து DNA வாக கன்வெர்ட் பண்ணும். சோ இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியா? and this is done via an enzyme which is called as reverse transcriptase. சோ இவங்களுடைய வேலையே என்ன, இந்த என்சைமோட வேலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, they used to generate single strand DNA from RNA. சரியா? சோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் எடுப்பாங்க, சாம்பிள் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற சிங்கிள் ஸ்ட்ராண்ட் RNA எடுப்பாங்க, RNA எடுத்துட்டு இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடத்திட்டு இதை வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் DNA வாக மாத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த DNA வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க யூசிங் பாலிமரேஸ் என்சைம். அண்ட் ஒன்ஸ் பாலிமரேஸ் என்சைம் கிட்ட அந்த DNA கிடைச்சதுன்னா அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணிடும், 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணிடும். சோ ஆம்பிளிஃபிகேஷன் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அண்ட் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் they'll get to know whether a particular virus is there or not அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ இப்படி தான் நடக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் செட் தட் லைக் என்னன்னா, இப்போ இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இல்லையா இந்த RT-PCR-க்காக, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெமிக்கல் சொல்யூஷன்ஸோட இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்களா. தட் இஸ் லைக் வாஷ் இன் தி சென்ஸ் இட் இஸ் ட்ரீட்டட் சோ தட் அதுல இருக்கிற புரோட்டீன், ஃபேட் இதெல்லாமே வந்து போய் வெறும் RNA வெறும் சாம்பிள் கிடைக்கிற மாதிரி. சோ அந்த RNA வந்து ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் தான். அண்ட் இந்த ஆம்பிளிஃபிகேஷன் கூட எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டபுளாக நடக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிங்கிள் காப்பி எடுத்து வைக்கிறாங்களா, அதை வந்து 2 காப்பியாக மாத்தோம். சரியா? சோ 2 காப்பி வந்து 4 காப்பியாக மாத்தோம், 4 வந்து 8ஆக மாத்தோம். சோ அந்த மாதிரி டபுளாக எடுத்துட்டு போயினே இருக்கும் ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ், பாலிமரைசேஷன். அண்ட் இட் இஸ் செட் தட் தே கோ த்ரூ மினிமம் 35 சைக்கிள்ஸ். சரிங்களா? சோ இதுதான் RT-PCR. and it is said that இந்த ப்ராசஸ் முடிஞ்சு கண்டுபிடிக்கிறது வந்து it takes nearly about 8 hours and it depends upon the like manpower and laboratory how technologically it is adapted அப்படின்ற மாதிரி. fine. so this is called as RT-PCR, that is reverse transcriptase polymerase chain reaction. and இதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see it doesn't see whether the virus is dead or not. புரியுதுங்களா? அதோட DNA வந்து மல்டிப்ளை பண்ணிக்கினே இருக்கும். சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஈவன் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கொரோனா நெகட்டிவாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், he got cured because of corona அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவருக்கு கூட பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? so this happens to be the biggest drawback of this RT-PCR kit. and the second biggest drawback is like என்னன்னா, see இது வந்து quite costly when compared to the serological test. சரி, இப்போ next what is the other medium in which we can test this coronavirus அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is via serological test. so serological testனா antibodies test. see இது வந்து quite simple, இது வந்து சீப் கூட. அதாவது என்னன்னா, உங்க உடம்புல இருந்து பிளட் எடுப்பாங்க, பிளட்ல வந்து ஆன்டிபாடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். சோ இவங்க பண்ற வேலையே அதுதான். அதாவது whether there is an antibody in your blood or not.
ஸோ ஆன்டிபாடி இருக்குதுன்னா கொரோனா வைரஸ் உங்களை அட்டாக் பண்ணிருக்கு, இல்லையா அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இது வந்து செரலாஜிக்கல் டெஸ்ட். அண்ட் இதுலயும் வந்து நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஆன்டிபாடிஸ் இருந்து அவருக்கு கொரோனா வைரஸ் இல்லாம இருக்கலாம், இதுக்கு பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஸோ அப்போ அவரை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து சீப், ஆனா எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. ஆனா ஆர்டிபிசிஆர் வந்து எஃபெக்டிவ் மீடியம். ஸோ கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் எஃபெக்டிவ், பட் ஆனா இட் இஸ் குவைட் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் அட் த மீன் டைம் இட் ஹாஸ் சர்டன் டிராபேக்ஸ் கூட. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நம்ம எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு வைங்களேன், இது காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? பட் அட் த மீன் டைம் இதை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், மாஸ் டெஸ்டிங் தான் நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கும். ஸோ மாஸ் டெஸ்டிங்னா அதாவது என்னன்னா, ஒரு 50 சாம்பிள் 60 சாம்பிள் ஒன்னாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்னாக டெஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து இப்போ கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஒரு சாம்பிளா செக் பண்ணுவாங்க. இது வந்து ரேண்டமைஸ்டு சாம்பிளிங். இது பண்ணாதான் ப்ராஃபிட்டபிள் கூட. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது டைம் கன்சூமிங் கூட. ஸோ ஆத்தர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிராஸ் கண்டாமினேஷனை வந்து அவாய்ட் பண்ணணும். சரியா? சோ இப்போ இதுல இருந்து ஒரு ஈவன் சிங்கிள் ஜீன் செக்மெண்ட் ஃபால்ஸ் இன்டு தி அதர் சாம்பிள், தென் டெஸ்ட் வந்து நெகட்டிவாக மாறிடும். அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அட்டென்ஷன் ஷுட் பி மெயின்டைன்ட் அண்ட் ஆடட் டு இட். லெபார்டரி வந்து ரொம்ப டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கணும். குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒழுங்காக இருக்கணும். லெபார்டரி டெக்னீஷியன்ஸ் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கணும். அண்ட் ரிலையபிள் லெபார்டரிஸ் இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது வந்து இட்ஸ் அண்ட் கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? இது வெறியும் இல்லாம வேலூர்ல நடந்த ஒரு கதைலாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஸோ இங்க ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரீடெஸ்டிங் எடுத்துட்டு வரலாம். ஃபைன். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து ஜெனரலைஸ்டான ஆர்டிகல் தான், பட் நம்ம பார்த்த பேக்ரவுண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் வாட் ஐ ரெக்கமெண்ட் யூ இஸ் லைக், ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஆர்டிகல் ஒன்ஸ். அதாவது பிசிஆர் டெஸ்டிங் இஸ் a double-edged sword. இந்த ஆர்டிகல் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஃபைன். ஸோ that's it with regards to this article, guys, and that's it for today. Thank you for watching.